என் பெயர் அனுசுயா. எனக்கு திருமணமாகி இப்போது 5 ஆண்டுகள் ஆகிறது. எங்களுக்கு காதல் திருமணம்தான். 5 ஆண்டுகள் என்பது ஒரு நீண்ட காலம். ஆனால் எங்களுக்குள் இருந்த அந்த அன்பு இன்னும் குறையவே இல்லை. எங்களுக்கு 2 அழகான பெண் பிள்ளைகள் உள்ளனர். என் கணவர் என் மீது அதீத அன்பு கொண்டவர். சொல்லப்போனால் ஒரு நாள் கூட என்னை விட்டு அவர் தனியாக உறங்க மாட்டார். நானும் அப்படித்தான். அவர் இல்லாமல் என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. தினம்தோறும் நாங்கள் மிகவும் சந்தோஷமாக ஒருவருக்கொருவர் துணையாக வாழ்ந்து வந்தோம். எங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்த போதுதான் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நாள் எனக்கு உடல்நிலை மிகவும் சரியில்லாமல் இருந்தது. உடல் சோர்வாக இருந்ததால் இன்று ஒரு 2 நாட்கள் மட்டும் அது வேண்டாம், எனக்கு ஓய்வு தேவை என்று அவரிடம் கூறினேன். என் கணவர் ஒன்றும் பெரிய அதிகாரி கிடையாது. அவர் வெளியூருக்கு சென்று வேலை பார்ப்பது இல்லை. உள்ளூரிலேயே கிடைக்கும் தினக்கூலி வேலைக்கு தான் செல்கிறார். நான் பக்கத்தில் இருக்கும் ஒரு பெரிய தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறேன். அந்த மாத சம்பள தொகையை வைத்துதான் என் பிள்ளைகளை நல்ல பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கிறேன். நாங்கள் கஷ்டப்படுவது போல எங்கள் பிள்ளைகள் பிற்காலத்தில் கஷ்டப்படக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அதற்காக பகலும் இரவும் பாராமல் நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். என் கணவர் வாங்கும் சம்பளத்தில் வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி தருவார். ஆனால் மீதி பணத்தை சேமித்து வைக்கும் பழக்கம் அவரிடம் இல்லை. அதை யாரிடமாவது கொடுத்து விடுவார் அல்லது செலவு செய்து விடுவார். இப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. எனக்கு ஒரு அக்கா இருக்கிறாள். இந்த சூழ்நிலையில்தான் என் அக்காவிற்கு திருமணம் முடிந்து ஒரு சில மாதங்கள் கழித்து அவர்களை வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்தோம். விருந்து முடித்து அன்று இரவு முறைப்படி புதிய தம்பதிகளை ஒரு தனி அறையில் உறங்க வைத்தோம். எப்போதும் போல அன்று இரவும் என் கணவர் என்னுடன் பேசக் கொண்டிருக்க விரும்பினார். நான் அவரிடம் இன்று வேண்டாம், அவர்கள் விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் சென்ற பின்பு நாம் பார்த்து கொள்ளலாம் என்று மென்மையாக கூறினேன். ஆனால் அவர் எப்போதும் போல கேட்பதும் நான் வேண்டாம் என்று சொல்வதும் ஒரு தொடர் கதையாகவே அன்று இரவு முழுவதும் நடந்தது. விடிந்ததும் நான் எப்போதும் போல அதிகாலையிலேயே எழுந்து வீட்டு வேலைகளை கவனிக்கத் தொடங்கினேன். நான் அவளிடம் காபியை கொடுத்துவிட்டு அக்கறையுடன் இரவு சந்தோஷமாக இருந்தியா என்று கேட்டேன். அவள் காபியை வாங்கிக் கொண்டே என் முகத்தை பார்க்காமல், உன் கணவர் போல் இல்லை என்று சட்டென்று கூறினாள். அவள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என் இதயத்தில் இடியை போல இறங்கியது. அவள் எதை சொல்கிறாள்? ஒருவேளை இரவு முழுவதும் என் கணவர் என்னிடம் பிடிவாதம் செய்ததையும் நாங்கள் பேசிக் கொண்டதையும் அவள் கவனித்துக் கொண்டிருந்தாளா? எனக்கு உள்ளுக்குள் பதற்றமாக இருந்தது. ஏன் அப்படி சொல்கிறாய்? இந்த இடம் உங்களுக்கு வசதியாக இல்லையா? அல்லது ஏதாவது பிரச்சனையா? உண்மையே சொல் என்று அவளிடம் மீண்டும் மீண்டும் கேட்டேன். ஆனால் அவள் அதற்கு மேல் எதையும் பேசவில்லை. அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து தன் வேலைகளை பார்க்கச் சென்றாள். எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஒருவேளை அவள் கணவன் அவளிடம் சரியாக நடந்து கொள்ளவில்லையா? அல்லது என் கணவரின் அந்த துருதுருப்பான குணம் அவளுக்கு பிடித்துவிட்டதா என்று என் மனது பலவாறு யோசித்தது. சிறிது நேரத்தில் என் பிள்ளைகளை தயார் செய்து பள்ளிக்கு அனுப்பி வைத்தேன். என் மனக்குழப்பத்தை மறைத்துக் கொண்டு நான் எப்போதும் போல கம்பெனிக்கு வேலைக்கு கிளம்பி சென்றேன். அந்த கம்பெனியில் எல்லோரும் பெண்கள்தான், ஆண்கள் இல்லை. என் முதலாளியின் 2வது மனைவி அங்கே எப்பவாவது வருவாங்க. முதலாளியின் முதல் மனைவி இறந்துவிட்டதால் 25 வயதே ஆன இந்த இளம்பெண்ணை அவர் 2வதாக திருமணம் செய்திருந்தார். முதலாளிக்கு 55 வயது. முதல் மனைவிக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் கல்லூரி படிப்பை ஹாஸ்டலில் இருந்து படித்து வருகிறான். நான் வேலைக்கு போகும்போது எல்லாம் என் முதலாளியின் 2வது மனைவி என்னை ஒரு விசித்திரமான பார்வையுடன் கவனிப்பார். அனுசுயா, நீ உண்மையிலே கொடுத்து வைத்தவள், நீ அதிர்ஷ்டசாலி என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பார். அவர் ஏன் அப்படி சொல்கிறார் என்று எனக்கு அப்பொழுது புரியவில்லை.
என் கணவர் என் மீது வைத்திருக்கும் அந்த அதீத அன்பையும் ஈர்ப்பையும் பார்த்து அவள் பொறாமைப்படுகிறாளோ என்று நான் நினைத்தேன். வீட்டில் அக்கா வந்திருப்பதை பற்றி அவளிடம் சொன்னபோது அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அக்காவை நன்றாக உபசரி, இதோ இந்த உணவுகளையும் பணத்தையும் எடுத்து செல் என்று தாராளமாக கொடுத்து அனுப்பினார். நான் அந்த பணத்தையும் உணவையும் பெற்றுக்கொண்டு வேகமாக வீட்டுக்கு விரைந்தேன். என் கணவர் வேலைக்கு சென்றவர் இன்னும் வரவில்லை. நான் அவருக்காக காத்திருக்காமல் வந்திருந்த என் அக்காவையும் அவர் கணவரையும் நன்றாக உபசரித்தேன். அக்காளுக்கு தேவையான உணவுகளை பரிமாறி உபச்சாரங்களை செய்தேன். நேரம் ஆகிக்கொண்டே இருந்தது. இரவு என் கணவர் வீட்டுக்கு வந்தபோது அவர் நிதானத்தில் இல்லை. மதுபோதையில் தள்ளாடி கொண்டு வந்தார். அவருக்கு பேசக்கூட தெம்பு இல்லை. நான் அவருக்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு அப்படியே படுக்கையில் உறங்க வைத்தேன். அதன் பிறகு என் அக்காவுக்கும் அவள் கணவனுக்கும் தேவையான வசதிகளை செய்து கொடுத்து அவர்களை அவர்கள் அறைக்கு அனுப்பி வைத்தேன். ஒரு வழியாக அனைவரும் உறங்க சென்ற பிறகு நானும் என் அறைக்கு சென்று படுத்தேன். ஆனால் அன்று இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. ஜன்னல் ஓரமாக ஏதோ நிழல் ஆடுவது போல தெரிந்தது. கூர்ந்து கவனித்தேன். என் அக்கா நான் பார்ப்பதை பார்த்துவிட்டாள். என்னடி இன்னும் உறங்காமல் கொண்டிருக்கிறாயா என்று கேட்டாள். அவள் முகத்தில் இருந்த அந்த மகிழ்ச்சியை பார்த்தபோது எனக்கு எதுவும் புரியவில்லை. நான் குளிக்கச் சென்றேன். சிறிது நேரம் கழித்து என் கணவர் குளிக்கச் சென்றார். அக்கா என் கணவருக்கு ஆடைகளை எடுத்து கொடுக்க ஓடியதும் அவரிடம் காட்டிய நெருக்கமும் எனக்கு உறுத்தலாகவே இருந்தது. இனிமேல் இவளை இங்கு விட்டு வைக்க கூடாது என்று முடிவு செய்து அன்று மாலையே அவளை அவள் ஊருக்கு அனுப்பி வைத்தேன். பிறகு என் மனது சற்று அமைதியானது. மறுநாள் காலை நான் எப்போதும் போல வேலைக்கு சென்றேன். அங்கே முதலாளியின் மனைவி முகம் வாடி சோகமாக இருப்பதை பார்த்தேன். என்னம்மா, உடம்பு ஏதும் சரியில்லையா என்று அக்கறையுடன் கேட்டேன். அவர் பெருமூச்சை விட்டுவிட்டு, உடல்நிலை நன்றாகத்தான் இருக்கிறது அனுசுயா, ஆனால் மனம்தான் சரியில்லை என்றார். அவர் சொன்னதை கேட்டு நான் பதறிப்போய் காரணம் கேட்டேன். அப்போது அவர் தன் கதையை சொல்ல ஆரம்பித்தார். அனுசுயா, என் வீட்டில் பெரிய பொருளாதார கஷ்டம். இந்த வறுமையை போக்கத்தான் என்னை இந்த 55 வயது மனிதனுக்கு 2ஆம் தாரமாக திருமணம் செய்து வைத்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர் என்னை கவனிப்பதே இல்லை. நான் இந்த கூண்டில் அடைப்பட்ட கிளி போல வாழ்கிறேன். உன்னையும் உன் கணவரையும் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்கிறது என்று வருத்தத்துடன் புலம்பினார். நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போதே முதலாளி அங்கே வந்தார். மனைவியை பார்த்ததும் அவர் முகம் கடுகடுவென மாறியது. அவர் மனைவி உடனே உள்ளே சென்று விட்டார். முதலாளி என்னிடம் வந்து, அனுசுயா, உன் கணவர் என்ன வேலை செய்கிறார்? அவர் வெளியில் அலைந்து வேலை செய்வதை விட இங்கே வரச் சொல்லு, என் கார் டிரைவராக வேலை செய்யட்டும் என்றார். அப்புறம் அவருக்கு மது அருந்தும் பழக்கம் ஏதும் இல்லையே என்று கேட்டார். நான் பயத்தில் இல்லை ஐயா, அவருக்கு அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது என்று போய் சொன்னேன். சரி, நாளையிலிருந்து அவனை இங்கே வேலைக்கு வரச் சொல் என்று கூறிவிட்டு அவர் சிரித்துக் கொண்டே சென்றார். நான் வீட்டுக்கு சென்று என் கணவரிடம் விஷயத்தை சொன்னேன். வெளியில் கஷ்டப்பட வேண்டாம், முதலாளி வீட்டிலேயே வேலை கிடைத்துவிட்டது. ஆனால் நான் ஒரு பொய் சொல்லி இருக்கிறேன். நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று சொல்லிதான் வேலையை வாங்கினேன். குடித்தால் நம் இருவர் வேலையும் போய்விடும், பிள்ளைகளின் எதிர்காலம் வீணாகிவிடும் என்று எச்சரித்தேன். அவரும் சரி, இனிமேல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று வாக்குறுதி தந்தார். இருவரும் வேலைக்கு சென்றோம். இப்படியே சில நாட்கள் நிம்மதியாக சென்றன. ஒரு நாள் எனக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போனது. என்னால் வேலைக்கு செல்ல முடியவில்லை. என் கணவரிடம், நீங்கள் மட்டும் செல்லுங்கள், நான் வராததை மேனேஜரிடம் அல்லது முதலாளியின் மனைவியிடம் சொல்லிவிடுங்கள் என்றேன். அவரும் சரி என்று கூறி வேலைக்கு கிளம்பி சென்றார். அன்று மதியம் முதலாளி என் கணவரிடம் வீட்டுக்கு சென்று சாப்பாடு எடுத்து வா என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். என் கணவர் முதலாளி வீட்டுக்கு சென்று சாப்பாடு கேட்க அங்கே அவர் மனைவி மட்டும் தனியாக இருந்திருக்கிறார்.
என் கணவரின் குரலை கேட்டதும் சற்று அமருங்கள், இதோ எடுத்து வருகிறேன் என்று அவர் உள்ளிருந்து பதில் சொல்லியிருக்கிறார். சிறிது நேரம் கழித்து என் கணவர் சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துவிட்டு வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பினார். நான் அவரிடம் இன்று வேலையில் என்ன நடந்தது, ஏதாவது வேலை செய்தீர்களா என்று கேட்டேன். அவர் நடந்ததை சொன்னார். ஆனால் என் மனதுக்குள் ஒரு நெருடல் ஏற்பட்டது. இனிமே நீங்க அந்த வீட்டுக்கு செல்ல வேண்டாம், டிரைவர் வேலையை மட்டும் பாருங்க, அங்க அவர் மனைவியே அவர் கவனிப்பதில்லை, நாம சந்தோஷமாக இருப்பது அவங்களுக்கு பொறாமையாக இருக்கிறது என்று என்னிடம் சொன்னார்கள். யாராவது தவறாக பேசப் போகிறார்கள் என்று என் கணவரிடம் கண்டிப்புடன் சொன்னேன். வழக்கம் போல அடுத்த நாள் நாங்கள் இருவரும் வேலைக்கு சென்றோம். முதலாளி மனைவி என்னை சந்தித்த போது, என்ன அனுசுயா, நேற்று உடம்பு சரியில்லையா, இப்போது பரவாயில்லையா என்று விசாரித்தார். நான் இப்போது நன்றாக இருக்கிறேன் அம்மா என்றேன். அவர் ஒரு குறும்பு சிரிப்புடன், ஏன் நேற்று இரவு முழுவதும் உனக்கு உறக்கம் இல்லையா என்று கேட்டார். நான் வெட்கத்துடன் அட போங்கம்மா என்று சொல்லிவிட்டு என் வேலையை பார்க்கச் சென்றேன். சில மாதங்கள் கழிந்தன. என் அம்மா வீட்டுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. 2 நாட்கள் லீவு கேட்பதற்காக முதலாளி மனைவியிடம் சென்றேன். அவர் செலவுக்கு பணம் கொடுத்துவிட்டு, உன் கணவரை 2 நாட்களுக்குள் கூட பிரிந்திருக்க மாட்டியா, அவரையும் கூடவே அழைத்து செல்கிறாயா என்று கிண்டல் செய்தார். அப்பொழுது அங்கே வந்த முதலாளி, அனுசுயா, நீ ஒரு வாரம் கூட உன் அம்மா வீட்டில் தங்கிவிட்டு வா, ஆனால் உன் கணவர் வர வேண்டாம், இங்கே கார் யார் டிரைவ் பண்ணுவது, அவனை இங்கேயே விட்டுவிட்டு நீ மட்டும் போ என்று அதிகாரமாக கூறினார். அவர் சொன்னதை என்னால் தட்ட முடியவில்லை. சரி ஐயா என்று சொல்லிவிட்டு என் கணவரை மட்டும் வீட்டிலேயே விட்டுவிட்டு நான் அம்மா ஊருக்கு கிளம்பினேன். அன்று மாலை என் கணவர் மட்டும் முதலாளி வீட்டில் தனியாக இருந்தார். முதலாளி அவரிடம், இன்று உன் வீட்டில் யாருமே இல்லை, இங்கேயே சாப்பிட்டுவிட்டு தங்கிக்கொள் என்று கூறிவிட்டார். என் கணவருக்கு என் நினைவாகவே இருந்தது, தூக்கம் வரவில்லை. அப்போது முதலாளியும் அவர் மனைவியும் இருக்கும் அந்த இடத்து கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. என் கணவர் நிமிர்ந்து பார்த்தார். நான் நினைத்தபடியே அவர் மனைவி மெல்ல வெளியே வந்தார். என் கணவர் அருகே அமர்ந்து, என்ன உறங்கவில்லையா, உன் மனைவி ஞாபகம் வந்துவிட்டதா என்று கேட்டார். என் கணவர் இல்லை, தூக்கம் வரவில்லை என்றார். உடனே அவள் அங்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்பதை பற்றி புலம்ப ஆரம்பித்தாள். உங்க முதலாளி என்னை சரியாக கவனிப்பதே இல்லை என்று கூறி அழத் தொடங்கினாள். என் கணவர் அவளுக்கு ஆறுதல் சொன்னார். 3 நாட்கள் கழிந்து நான் ஊரிலிருந்து திரும்பினேன். என் கணவரை பார்த்ததும், ஏன் என்னை பார்க்கவில்லை, என் ஞாபகம் உனக்கு இல்லையா என்று கோபமாக கேட்டேன். அதற்கு அவர், இங்கே வேலை அதிகமாக இருந்தது, நீதானே என்னை இந்த வேலையில சேர்த்து விட்டாய் என்று மழுப்பலாக பேசினார். முதலாளி அங்கே வந்தவுடன் அவனிடம், ஏன் சண்டையிடுகிறாய் என்று என்னை கேட்டார். முதலாளி மனைவியோ மிக மகிழ்ச்சியாக தெரிந்தார். அவங்க முகம் பொலிவுடன் இருப்பதற்கு அர்த்தம் எனக்கு அப்போது புரியவில்லை. அன்று இரவு நாங்கள் இருவரும் எங்கள் வீட்டுக்கு சென்றோம். ஆனால் மறுநாள் காலை ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. முதலாளி மனைவி என் கணவரை தனியாக கூப்பிட்டு, நாம் இருவரும் எங்கேயாவது வெளியில் செல்லலாமா என்று கேட்பதை நான் மறைந்திருந்து கேட்டுவிட்டேன். எனக்கு தூக்கி வாரி போட்டது. இது தவறாக தெரிகிறதே, நான் ஊருக்கு சென்றபோது ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என்று என் உள்மனம் எச்சரித்தது. இருந்தாலும் அப்படியெல்லாம் இருக்காது என்று என்னை நானே சமாதானப்படுத்திக் கொண்டு என் வேலையை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று முதலாளியின் ஆக்ரோஷமான சத்தம் கேட்டது. நான் பதறி போய் ஓடி பார்த்தேன். அங்கே நான் கண்ட காட்சி என் கண்களை என்னாலேயே நம்ப முடியவில்லை. அவர்களுடைய நடத்தையை பார்த்தவுடன் நான் அதிர்ச்சி அடைந்தேன். அதை பார்த்த முதலாளி ஆத்திரத்தில் அவரை கோபமாக தட்டி கேட்டார். நான் ஓடி சென்று, ஐயா நிறுத்துங்கள், என்ன நடந்தது என்று கத்தினேன். முதலாளி மூச்சுரைக்க, உன் கணவன் பண்ணியதை நான் கையும் களவுமாக பார்த்துவிட்டேன், இனிமேல் இவன் இந்த பக்கமே வரக்கூடாது,
இவன் மட்டுமல்ல, நீயும் தான், இருவருமே இங்கிருந்து ஓடிவிடுங்கள் என்று கத்தி என் கணவரை அடித்து வெளியில் தள்ளிவிட்டார். வேலை போன ஆத்திரத்திலும் அவமானத்திலும் நான் என் கணவரிடம் பேசவே இல்லை. வீட்டுக்கு வந்த பிறகும் நான் அழுகையும் கோபமுமாக இருந்தேன். ஆனால் என் கணவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் அன்று இரவும் எப்பவும் போல இருக்க நினைத்தார். நான் அவரை திட்டி தீர்த்தேன். இப்படி ஒரு காரியம் செய்துவிட்டு இப்போது எப்படி உங்களால் இப்படி இருக்க முடிகிறது என்று கேட்டேன். வீட்டில் ஒரு பிள்ளை டிவி பார்த்து கொண்டிருந்தது, மற்றொரு பிள்ளை தூங்கிக் கொண்டிருந்தது. என் கணவர் ஆத்திரத்தில் டிவியை ஆஃப் செய்துவிட்டு வீட்டின் பின்பக்கம் சென்று விட்டார். மறுநாள் காலையில் அவர் வீட்டுக்கு வந்தபோது நான் அவரிடம் தீர்க்கமாக பேசினேன். நீங்கள் செய்த செயலால் இப்பொழுது நம் இருவர் வேலையும் போய்விட்டது. பிள்ளைகளை எப்படி வளர்க்கப் போகிறோம்? அவர்களின் எதிர்காலம் என்னவாகும்? இப்பவாவது உங்கள் போக்கை மாற்றிக் கொள்ளுங்கள். மீண்டும் பழையபடி தினக்கூலி வேலைக்கே செல்லுங்கள் என்று கண்டிப்புடன் கூறினேன். அதன் பிறகு அவர் மாறத் தொடங்கினார். மெல்ல மெல்ல தன் தவறுகளை உணர்ந்து மது பழக்கத்தை முழுமையாக கைவிட்டார். இப்போது அவர் என்னையும் என் பிள்ளைகளையும் மிக நன்றாக பார்த்துக் கொள்கிறார். அந்த முதலாளி வீட்டு சம்பவங்களுக்கு பிறகு எங்கள் வாழ்க்கை மீண்டும் ஒரு தெளிவான பாதைக்கு வந்துள்ளது. இப்பொழுது நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். முற்று பெற்றது. எங்களின் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எங்களை ஊக்குவியுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.